பண்ணிக்கலாங்க. பாதம் ஃபிளாட்டா இருந்தா பாதம் டிரான்ஸ்பிளான்ட் பண்ண முடியும். எல்லா கால கீழ இருக்குங்க. இப்பவே தரையில வச்சு ஆச்சுரா இருக்கா இல்ல ஃபிளாட்டா இருக்கான்னு பாருங்க. அப்படி ஃபிளாட்டா இருந்தது வயசாகாமலே வயசாயிரும். அப்புறம் ப்ரீ புக்கிங்ல டிஸ்கவுண்ட் ஆஃபர்ல நீ பெயின் என்னங்க, இடுப்பு வலி என்னங்க, முட்டி தேய்மானம் என்னங்க, பாதம் வலி என்னங்க, அப்ப புரியல இப்ப புரியும். எனக்கு ஆசை இருக்கு உங்க ஃபுட் ஃபிளாட்டா இருக்கு அப்படின்னா பாதத்துக்கு கீழ இருக்கிற மசில்ஸ்லாம் ஓவர் ஸ்ட்ரெச் ஆக ஆரம்பிக்கும். அதனால ஃபுட் பெயினும் சீக்கிரமா வரும். இந்த மாதிரி நம்ம உள்பக்கம் அதிகமான பிரஷர் டிரான்ஸ்ஃபர் பண்றதுனால உங்களோட முட்டி இந்த மாதிரி இன்டர்னலா ரொட்டேட் ஆயிருக்கும். அப்படின்னா உள்பக்கமா ரொட்டேட் ஆயிருக்கும். அதனால இங்க இருக்கிற எம்சிஎல் லிகமெண்ட்டும் இங்க தான் அதிகமா முட்டி தேய்மானமும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களோட ஹிப்ஸும் இந்த மாதிரி இன்டர்னலா ரொட்டேட் ஆயிருக்கும். இந்த மாதிரி நீங்க நிக்கிறப்போ உங்களோட நீஸும் இந்த மாதிரி நீங்க சேஞ்சஸ ஸ்லைட்டா பார்க்கலாம். இப்ப புரியுதா நான் ஏன் இடுப்பு வலி, முட்டி வலி, பாதம் வலி வரும்னு சொன்னதுக்கு? ஆர்ச் எப்படி இப்ப வர வைக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆர்ச்செல்லாம் வர வைக்க முடியாது. வலி வராம பாத்துக்கலாம். நீங்க வாங்குற ஷூவோ செப்பலோ ஃபிளாட்டா இல்லாம கொஞ்சம் ஆர்ச் இருக்கிறத பார்த்து வாங்குங்க. அதுக்கு அடுத்து இந்த 2 எக்ஸசைஸ் பண்ணுங்க. கொஞ்சம் வயசாகாம தள்ளி போடலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் 2 காலையும் ஒண்ணா வச்சுட்டு இந்த மாதிரி ஓபன் அண்ட் க்ளோஸ் பண்ணுங்க. இதையே ஒரு 30 டைம்ஸ் பண்ணுங்க. 3 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணுங்க. செகண்ட் எக்ஸசைஸ் இந்த மாதிரி ஒரு படி இருக்குன்னா அதோட முனையில இந்த மாதிரி நின்னுட்டு அப் அண்ட் டவுன் ஒரு 30 டைம்ஸ் பண்ணிட்டு இதையே 3 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸும் அனுப்புனீங்கன்னா அதுக்கு நான் காலை செக் பண்ணிக்கோ. ஃபார் மோர் அப்டேட்ஸ் ஃபாலோ தி ஃபிசியோடாக்டர் அலட்டிகேட்.